உங்கள் பேரில் இருந்தாலோ உங்களுடைய தந்தை பெயர்லையோ கணவர் பெயர்லையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் உங்கள் பேரில் இல்லை வேறவங்க பேரில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே வாங்கி வச்சுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுறீங்க, இல்லை அமெரிக்காவில் இருக்கிறீங்க, வந்தால் போனால் இந்த வீடு பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எந்த வீடு வாங்கினீங்களோ, இப்போ அமெரிக்காவில் வாங்கியிருந்தாலும் சரி, இந்தியாவில் வாங்கியிருந்தாலும் சரி, சப்போஸ் இந்தியாவில் நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வீடு தான் உங்களுடைய வெற்றி தோல்வி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த வீடு தான் தீர்மானிக்கும். அப்போ நான் இங்கே நான் வசிக்கவே இல்லை, அமெரிக்காவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறதே உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய டிஎன்ஏ, இது ஒன்றை தொடர்பு படுத்தி தான் இந்த வாஸ்து கலையே கொண்டு வர்றோம். ஆமாம், இது நீங்கள் வாங்கினது மட்டும் இல்லைங்க. உங்கள் தந்தை ஃபஸ்ட்டு எங்கே வீடு வாங்குறாரோ அதுதான் உங்களை அடுத்தடுத்து கொண்டு வரும். உங்கள் தந்தைக்கு வீடே இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த வீடு வாங்குறீங்க, நீங்கள் தான் முதல் தலைமுறையினராக ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கான வெற்றி தோல்விகள் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும்.